சூப்பரா இருந்தது, படம் சூப்பரா இருந்தது. ஸோ கண்டிப்பா வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. படிப்புக்கான ஒரு மெசேஜ் தான் இந்த படம். ஸோ படிப்பு வந்து ஒருத்தவங்க லைஃப்ல வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது தான் வந்து இந்த ஸ்டோரி. ஸோ ஆக்டிங், மியூசிக், லொகேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து தியேட்டர்ல வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கரெக்டா இருந்தது. மலைவாழ் மக்கள் வந்து ஸ்டில் நவ இப்போ வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து இப்போ என்னதான் 2026 ஆனாலுமே இன்னும் இருக்காங்க, மலைவாழ் மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அவங்கள பத்தி நமக்கு காட்டியிருக்காங்க, இப்படி எல்லாம் இருக்கு போல அப்படிங்கறத காட்டியிருக்காங்க. மொழி ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. மலையாளமும் தமிழும் கலந்து இருந்தது. அது கேட்கும் போதே சூப்பரா இருக்கே இந்த லாங்குவேஜ் அப்படின்னு தான் இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க, ஒருத்தவங்க குறைச்சலே கிடையாது. ஆக்டிங் வைஸா எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. சார் வந்து ஃபர்ஸ்ட் சாங் பாடிருக்காங்க, சூப்பரா இருந்தது. மியூசிக்கும் இம்பாக்ட் ஆச்சு, சூப்பரா இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரிலேட் ஆன படம் தான். எல்லாரும் வந்து பாருங்க. 10 to 10 படம் ரொம்ப எமோஷனலா இருக்கு. அவர் ரொம்ப அந்த பெர்ஃபார்மன்ஸ், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அந்த குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. என்னன்னா மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மூவி ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். என்ன மெசேஜ் சொல்றாங்க? எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மலைவாழ் பீப்புளுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் படம் ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளுக்கு தேவையான ஒரு அந்த நம்ம வாழ்வியல்ல அந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த மலைவாழ் மக்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது படம். மெசேஜ் வந்து கல்வி எல்லாருக்கும் முக்கியம், கல்வி எவ்வளவு முக்கியம், நம்மளுக்கு கிடைச்சோம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் அவங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது சூப்பரா. இந்த ரோல் எடுத்து பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தை வந்திருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. எல்லாருக்கும் கல்வியோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். சூப்பரா இருக்கு. படிக்கணும், படிப்பு முக்கியம். படிக்கணும், அதான் கான்செப்ட். எல்லாருக்கும் படிப்பு முக்கியம்ன்றாங்க. மேல் ஜாதி கீழ் ஜாதி இல்லாம எல்லாரும் படிக்கணும், படிச்சு எல்லாம் பெரிய ஆளா வரணும், யாருக்காகவும் நம்ம வந்து தலைமணிய கூடாதுன்றாங்க. அது போக படத்துல லொகேஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அந்த மலை அந்த எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா ஆக்டிங்கும் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. டிஃபரெண்டா பண்ணிருக்காரு, சூப்பரா இருக்கு. இல்ல நான் எதுவும் எதிர்பார்க்கல, ஃப்ரெண்ட் வர சொன்னாரு, பார்த்து நல்லா இருக்கு. எஜுகேஷன் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, நாட் பேட். கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நடுவில் லேக் ஆச்சுது சில இடத்துல, மற்றபடி சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் கன்ஃபார்ம் ஃபேமிலியோட வந்து பாருங்க. அருள்வேதி ஆக்டிங் ப்ரோ, அவர் எப்பவுமே எப்படி சொல்றது, சிம்பிளா சூப்பரா டவுன் டு எர்த்தா பண்ணாரு. இந்த வாட்டியா சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. நான் அதே சொல்றது, அது மட்டும் கொஞ்சம் ஓவரா இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. நல்லா இருந்துச்சு. அருள்வா நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் லாங்குவேஜ் மட்டும் கொஞ்சம் சில இடத்துல ஃபுல்லாவே வச்சிருந்துருக்கலாம், அந்த தமிழ் பேசுறாங்க மலையாளம் மாதிரி. ஏன்னா த்ரூ அவுட் இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நல்லா பண்ணியிருந்தாங்க, விஷுவல்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. அருள்நிதியும் நல்லா பண்ணியிருந்தாரு ஒரு ரோல். வழக்கம்போது அந்த கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு சில விஷயங்கள் நல்லா ஒர்க் பண்ணிக்கலாமோ தோணுச்சு ஸ்கிரீன் பிளேல. மற்றபடி நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவர் சைடாப்ல தான் வந்தாரு, நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. குறிப்பா அவங்க பேபி கிருத்திகா நினைக்கிறேன், அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ்ல கம்மியா பண்ணிருந்தாங்க, அவங்க ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க. ப்ரோ ஒரு நல்ல மெசேஜ் தான் ப்ரோ சொல்ல போனா. ஆனா என்ன பண்றது, ஒரு மாதிரி டப்பிங் வந்து அங்கங்க வந்து சொல்ற மாதிரி இல்ல. இந்த அளவு ஓகே தான், டப்பிங் வந்து கொஞ்சம் ஓவராலா இல்ல ப்ரோ. சும்மா அங்கங்க சவுண்ட் கேக்குது, எஃபெக்ட் டபுள் எஃபெக்டா கேக்குது. அது கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி இப்போ பேக்ரவுண்ட்ல இருக்காங்களே அந்த பீப்புள்ஸ்லாம், அவங்க வந்து ஒரு எமோஷனல் சீன்ல வந்து சிரிக்கிறாங்க. நீங்களே நல்லா நோட் பண்ணினா தெரியும், வந்து சிரிக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாம வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தான் நல்லா இருக்கு. ஆனா மெசேஜோட இருக்கு ப்ரோ நல்லா. ப்ரோ இப்போ வந்து நம்மளுக்கு படிப்பறிவு கல்விலாம் வந்து நம்ம ஈஸியா கிடைக்குது நம்ம அப்பா அம்மா மூலியமா. அந்த மலை கிராமம்ல இருந்து வாழ்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேர், ஏன்னா ஸ்கூல் இருக்காது, அது இருக்காது. ஆனா நம்ம லாஸ்ட் சீன் வந்து நம்ம கலெக்டர் இருக்காருல்ல, நம்ம கலெக்டர் வந்து இறங்கி வந்து அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து அது பண்ணார்ல, அது மிகப்பெரிய ஒரு இதுதான் ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம், ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பரா இருக்கு ப்ரோ. ஸ்டோரியா என்ன மெயினா கல்வி தான் ப்ரோ. மலையாளத்துல ஆளுங்களுக்கு கல்வி கிடையாது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மாரி எப்படி சொல்றதுன்னா, கல்வி வந்து கிடைக்கணும், மெயின் கல்வி தான் ஃபர்ஸ்ட். கல்வி வந்து கிடைக்கிறதுக்காக தான் இந்த படமே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். மெயினா வந்து எல்லாரும் பாருங்க, நல்லா இருக்கு படம்.
அந்த மொழி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சா அந்த கதையில வர? எப்படி சொல்றதுன்னா நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்ல, இருந்தாலும் படம் ஒர்த்து நல்லா இருக்கு, கல்விக்காக பார்க்கலாம். அருள்நிதி சாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ப்ரோ, டிஃப்ரெண்ட் ஆச்சு. Great. Personally, I like the movie because education ஒரு விஷயம் வந்துட்டு கஷ்டம்ன்றது எனக்கு தெரியும். அண்ட் அதை தாண்டி இதுல வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு போல்டா இருந்தா எப்படி வந்துட்டு என்ன லெவலுக்கு வேணா போகலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு, கண்டென்ட் இருக்கு. அதை தாண்டி எல்லாரோட ஆக்டுமே ரொம்ப பர்ஃபெக்ட். கணேஷரோட டைரக்ஷன் ஆகட்டும், ஜிவி சாரோட மியூசிக் பிளே ஆகட்டும், அண்ட் தென் அருள்நிதி சாரோட ஆக்ட் ஆகட்டும், அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் இருக்காது. இந்த மாதிரி கேரக்டர் நம்ம அவரை அங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஸோ நீங்க எல்லாருமே வந்து பார்த்தா நல்லா இருக்கும், ஒரு ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் இந்த மூவியை. அதை தாண்டி வந்துட்டு நிறைய குழந்தைகளுக்கு வந்துட்டு எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கூட்டிட்டு வந்து காட்டா ஒரு நல்ல ஒரு தாட்ஃபுல்லா இருக்கும். அதை தாண்டி இந்த மூவி வந்துட்டு என்ன ஒரு கிரேட், ஆக்சுவலி கிரேட். அருள்வான் படம் ரொம்ப நல்லா அருமையா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையும் படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க. அதாவது வந்து நானும் எத்தனையோ ப்ரொமோஷன் படம் போயிருக்கேன் சார், அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. இது வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா நல்லா சூப்பரா கொண்டு போயிருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையும். அருள்நிதி சார் வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு ஒரு கலெக்டரா. படத்துல வந்து எங்கேயுமே லேக் கிடையாது, எங்கேயுமே நெகட்டிவ் வேர்ட்ஸ் கிடையாது, எல்லாம் பாசிட்டிவ் தான் படத்துல. கண்டிப்பா எல்லாம் ஃபேமிலி குழந்தைகளோட வந்து பார்க்க வேண்டிய படம் சார். கதையை வந்து கல்வி சார்ந்து எடுத்துக்கிட்டு ஆமா, ரொம்ப சரியா இருந்துச்சு சார். அதாவது எளியவர்களுக்கும் கல்வி போய் சேரணுங்கிறது வந்து நல்ல ஒரு அழுத்தமா சொல்லியிருக்காங்க படத்துல. அதுக்கு வந்து அவர் வந்து நல்ல முனைப்பும் காட்டியிருக்காரு அருள்நிதி சார். வந்து கலெக்டரா வந்து நல்ல ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு உண்மையில படத்துல. அந்த மொழி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சா? ஏன்னா அந்த மொழி ஏன்னா மலைவாழ் மக்களோட மொழி அப்படியா சார் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க நல்லா பேசியிருக்காங்க. உண்மையிலேயே இது நமக்கு யாரா இருந்தாலும் கஷ்டம் தான் சார். அது வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு பண்றது உண்மையிலே கஷ்டம் தான். இவங்க நல்லா வந்து முயற்சியும் பண்ணியிருக்காங்க. இந்த கதையினால ஏதாவது மாற்றம் வரும்னு கண்டிப்பா சார், கல்வியில ஒரு மாற்றம் வரும். படம் நல்லா இருக்குங்க. அதாவது ஆடியன்ஸுக்கு வந்து என்ன எதிர்பார்த்து வராங்களோ கண்டிப்பா இந்த படத்துல அந்த ஃபீலிங் இருக்கும். ஏன்னா ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்லியிருக்காங்க, எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் போகணும். அதாவது இங்க நம்ம சென்னையில வாழ்றாங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஏன்னா மலைவாழம் பகுதிக்கு இன்னும் எஜுகேஷன் வந்து போகாமே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது கதை வந்து உண்மை சம்பவம் 2004 நடக்கிற மாதிரி தான் கதை. ஓகேங்களா, அது என்னென்ன உண்மைதான் அந்த மக்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லி கிளைமேக்ஸ் வந்து போட்டு காட்டுறாங்க. அருள்நிதி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்க நல்லா பண்ணிக்க சார். அதான் எல்லாரும் சொல்றதுதான், அருள்நிதி வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, ஆனா இதுல வந்து கலெக்டரா பண்ணிக்க கதாபாத்திரம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, பாட்டு 2 சாங் மேல வருது, அந்த பாட்டுலாம் நல்லாவே இருக்கு, நல்லா இருக்கு. இந்த படத்துல குறை சொல்றதே இல்லை சார். எல்லாரும் பள்ளிக்கூட வாத்தியாருங்க, பிரின்சிபலுங்க, கரஸ்பாண்டங்க, இவங்கெல்லாம் வந்து படத்தை பார்க்கணும். ஏன்னா இங்கேயே வந்து நம்ம படிச்ச படிப்பை வந்து பணத்துக்காகவோ வித்து நிற்கிறாங்க. இது மாதிரி மக்களுக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச படிப்பு வந்து அவங்களுக்கு அந்த படிப்பு தெரியணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா. ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிக்காங்க. ஆனா முக்கியமா அந்த வாத்தியார் தான் பார்க்கணும்.